சமீப காலமாக குறைந்த செலவில் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம், அதிக சம்பளத்துக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படின்னு போலி முகவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறத தொடர்ந்து செய்திகளில் நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற மோசடி பேர்வழிகளிடமிருந்து மக்கள் ஏமாந்து விடாமல் இருப்பதற்காக மத்திய அரசு புலம்பெயர்ந்த நல அமைப்பு மூலமாக பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக இந்திய வெளிவிவகார அமைச்சகத்தின் புலம்பெயர்ந்த பாதுகாப்பு அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு நேற்று காலை சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் விழிப்புணர்வு நடை ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பங்கேற்ற கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி, நான் ரெசிடென்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் இது பற்றி கூறும்போது, வெளிநாடு போகணும்னு இருக்கிறவங்க வெளியுறவுத்துறை மூலமாக பதிவு பெற்ற முகவர்கள் மூலமாக தான் போக வேண்டும் எனவும், இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசோடு சேர்ந்து அதிகம் வெளிநாடுகள் செல்லும் 7 மாவட்டங்களில் அங்குள்ள தன்னார்வலர் நிறுவனங்களோடு சேர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும், தங்களுடைய அலுவலகத்திலும் 24 மணி நேரமும் செயல்படும் இது குறித்த சந்தேகங்களை தீர்க்கும் கட்டணமில்லா சேவைகளையும் அவர்கள் வழங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக வளைகுடா, மலேசியா போன்ற நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக இது போன்ற பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்திட்டு வருவதாகவும், வெளியுறவுத்துறையால் பதிவு பெற்ற 200 முகவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக வெளிநாடு செல்வதுதான் பாதுகாப்பானதாக அமையும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ராஜ்குமார் IFS புலம்பெயர்ந்தோரின் பாதுகாவலர், டாக்டர் சந்தீப் மிட்டல் IPS ADGP சைபர் கிரைம் தமிழ்நாடு மற்றும் சுரேந்தர் பகத் IFS புலம்பெயர்ந்தோரின் பாதுகாவலர் ஜெனரல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் போன்றோர் இது பற்றி தெரிவிக்கையில், வெளிநாடுகளுக்கு கூட்டிச் சென்று ஸ்கேம் செய்வதற்கு சைபர் ஸ்லேவாக இவர்களை பயன்படுத்துவதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. வெளிநாடு செல்பவர்கள் ஏமாறுவது மட்டுமல்லாமல் அங்கு சென்று அவர்களை வைத்து நம்மையும் ஏமாற்றி பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சைபர் ஸ்லேவிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தினால் மட்டுமே அவர்களால் வெளியே விடுவோம் அப்படின்னு அச்சுறுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் பார்த்து போங்க. இதன் மூலம் பதிவு பெற்ற முகவர்கள் மூலமாக தான் வெளிநாடு செல்கிறோமா, டூரிஸ்ட் விசா இல்லாமல் சரியான விசா மூலமாக தான் செல்கிறோமா போன்ற பல விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது பற்றி பேசும்போது, நம் நாட்டிலிருந்து வேலை செய்ய நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் முறையான ஏஜென்சி மூலம் போகாமல் டூரிஸ்ட் விசா வாங்கி சென்று அங்கு அவர்களை கட்டாயப்படுத்தி ஸ்கேம் சென்டரில் வேலை பார்க்க வைக்கப்படுவதாகவும், டிஜிட்டல் அரெஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் போன்ற மக்களை அச்சுறுத்தும் ஃபோன் கால்கள் எல்லாம் இது போன்ற ஸ்கேம் சென்டர்லேருந்து தான் வருவதாகவும், அதனால் இது போன்ற வெளிநாடுகளுக்கு செல்லும் அவர்கள் பலர் அங்கு மாட்டிக்கொண்டு சைபர் அடிமைகளாக ஆகிவிடுகின்றனர் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற வெளிநாடுகளில் யாராவது வேலை வாங்கி தருவதாக உங்களிடம் சொன்னால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. பதிவு செய்த டிராவல் ஏஜென்சி மூலமாக மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் எனவும், இந்த விழிப்புணர்வின் நோக்கமும் அதுதான் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.